ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவரோட பதில் வந்து நமக்கு வந்து உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கணும். சலிப்பையும் அலுப்பையும் கொடுக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, ஒருத்தன்ட்ட கேட்டிருப்பீங்க, என்னடா சாப்பிட்டியாடான்னு கேட்பீங்க. ஒன்றும் சாப்பிட்டேன்னு சொல்லணும் அல்லது சாப்பிட்லேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்னத்தை எங்கே சாப்பிட விட்றாங்க நம்மளை அப்படின்னு ஒரு சலிப்பான ஒரு பதில். என்னவோ அந்த உலகத்தையே பூமியை வந்து தோளில் தூக்கி வச்ச ஹெர்குலிஸ் மாதிரி தான் பேசுவாங்க, ஒரு சீடை போடுவாங்க. அப்படி ஒரு சலிப்பிலேயே பேசுகிறது. அந்த சலிப்பான பேச்சு வந்து உங்களுக்கும் சலிப்பை ஏற்படுத்தும். மாறாக சாப்பிட்டேங்கிறதுக்கு சாப்பிட்டேன் பாஸ், இது அங்கே தான் போனேன், உளுந்த விட சூப்பராக இருந்துச்சு, அதுக்கு ஒரு சட்னி சாம்பார் கொடுத்தாங்க பாரு, அந்த அந்த நான் போய் சாப்பிட்றோன்னு இல்லையோ எனக்குள்ள ஒரு ஆவலை தூண்டும், ஒரு ஆசையை தூண்டும் பேசுகிற பேச்சு. அந்த பேச்சு எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும். எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுரக்க வைக்கணும் நம் பேச்சு. சலிப்படைய வைக்கக்கூடாது. இந்த சலிப்போடு பேசுகிறவங்க எப்போதும் அந்த சலிப்போடு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கை முழுக்க அப்படி தான் இருப்பாங்க. அவன் வாழ்க்கையும் என்ஜாய் பண்ண மாட்டான், அடுத்த வாழ்க்கையை அனுபவிக்க விட மாட்டாங்க. அதுக்கு பெருசாக விடல, கேள்வியே கேட்காம இருக்கிறது நல்லது. ஜாலியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, நல்ல சிந்தனை விதிப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.